சிம்மராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்கங்க. இப்போ நீங்க இந்த சிம்மராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடித்தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்கங்க. சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும், வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா, அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ, உங்க வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும், நம்ம காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. சிம்ம ராசிக்காரர்களோட வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணமா இருக்குதுங்க. இந்த சிம்ம ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுமுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய சிம்ம ராசி பலனுக்குள்ள நுழையலாமுங்களா? வணக்கமுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைக்கு நீங்க கேட்க போகும் இந்த விஷயம் சாதாரணமான ஒரு ராசி பலன் அல்லங்க. இது உங்க வாழ்க்கையில இதுவரை மறைக்கப்பட்டு வந்த ஒரு பெரிய மாற்றத்தோட ஆரம்பமுங்க. சமீப காலமா நீங்க மனதுக்குள்ள ஒரே ஒரு கேள்விய திரும்ப திரும்ப கேட்டு வருகிறீர்கள். நான் இவ்வளவு உழைத்தும் ஏன் எதிர்பார்த்த பலன் வரல? எல்லாருக்கும் முன்னேற்றம் வருது, எனக்கு மட்டும் ஏன் தடைகள்னு இந்த கேள்விக்கான பதில் இப்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்குதுங்க. கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு ஒரு பதிவிடுங்க. இனி உங்களுக்கு நல்லதே நடக்குமுங்க. சிம்ம ராசி என்பதே பிறரால வழிநடத்தப்பட வேண்டிய ராசி அல்லங்க. பிறரை வழிநடத்த பிறந்த ராசிங்க. ஆனா கடந்த சில மாதங்களா உங்க இயல்புக்கு மாறாக நீங்க அமைதியா இருந்து நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ள அடக்கி கொண்டு வந்திருக்கிறீங்க. அது உங்களோட தவறு இல்லைங்க, கால சுழற்சிங்க. உங்களை பெரிய ஒரு விஷயத்துக்காக தயார் செய்து கொண்டிருந்ததுங்க. பலர் கவனிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, சிம்ம ராசிக்காரர்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் வருவதற்கு முன்னாடி அவர்கள் மனதளவுல தனிமையை அனுபவிக்கிறார்கள்ங்க. சுற்றி இருப்போர்கள் இருந்தாலும் புரிந்து கொள்ளப்படவில்லைங்கிற உணர்வு இருக்குமுங்க. அது இப்போது உங்களுக்கு நடந்துட்டு இருக்குதுங்க. நீங்க செய்த நல்ல விஷயங்களுக்கு பாராட்டு கிடைக்கலைங்க. உங்களோட திறமை மதிக்கப்படலைங்க. சிலர் உங்களை லேசா எடுத்துக்கொண்டாங்க. ஆனா இதெல்லாம் நிரந்தரம் இல்லைங்க. ஏன்னா இப்போது நடக்க போகிற இந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையின் திசையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டதுங்க. இது பணம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாமுங்க, அல்லது உங்க மதிப்பை உயர்த்தும் ஒரு வாய்ப்பா இருக்கலாமுங்க, அல்லது நீண்ட நாட்களா நின்று போன ஒரு விஷயம் திடீரென்று நடக்க ஆரம்பிக்கலாமுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, நீங்க கவனிக்க வேண்டியது ஒண்ணுதாங்க. இந்த காலகட்டத்தில் உங்க மனதில் தோன்ற ஒரு சின்ன முடிவு வெளியில மிகப்பெரிய விளைவா மாறுமுங்க. நீங்க சாதாரணமா நினைத்து விட்ட ஒரு செயல் பிறர் பார்வையில அதிசயமா மாறுங்க. உங்கள் மீது சந்தேகமா இருந்தவர்களே உங்கள் திறமையை ஒப்புக்கொள்ளும் சூழ்நிலை உருவாகுங்க. குறிப்பா இவன் இதை செய்ய முடியுமா என்ற கேள்வி எழுப்பிலிருந்து ஒரு திருப்பம் வருமுங்க. நீங்க இதுவரை அடக்கி வைத்திருந்த கோபம், ஏமாற்றம், சோர்வு எல்லாம் இப்போது மெதுவா விலகத் தொடங்குமுங்க. அதற்கு பதிலா ஒரு விதமான தன்னம்பிக்கை, நான் சமாளிக்கிற முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதி உங்களுக்குள்ள உருவாகுமுங்க. இந்த உறுதி தான் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்த போகுதுங்க. உங்களுக்கான காலம் வரும் பொழுது அது மெதுவா வராதுங்க. ஒரே நேரத்துல வாழ்க்கையில பல கதவுகள் திறக்கப்படுமுங்க. அதற்கான ஆரம்ப சலசலப்பு
இப்பொழுது உங்களுக்கு தொடங்கிடுச்சுங்க. நீங்க இத நம்பினாலும், நம்பாவிட்டாலும் உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் நகர ஆரம்பித்துட்டதுங்க. இத உணருகிறவர்கள் முன்னேறுவார்கள்ங்க. உணராமல் அலட்சியம் செய்பவர்கள் இன்னும் கொஞ்ச காலம் காத்திருக்க வேண்டி வருங்க. உங்க ராசியின் இயல்பே ராஜா போல வாழ வேண்டும் என்பதுதாங்க. அந்த ராஜதந்திர வாழ்க்கைக்கான முதல் அடையாளம் இப்போது உங்க வாழ்க்கையில பதிவாக ஆரம்பிச்சிருச்சுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, சமீப நாட்களா உங்க வாழ்க்கையில நடக்கும் சில நிகழ்வுகள் உங்களுக்கு சாதாரணமா தோன்றியிருக்கலாமுங்க. ஆனா அவையெல்லாம் சும்மா நடந்த விஷயங்கள் இல்லைங்க. நீங்க சந்திச்ச ஒவ்வொரு தாமதமும், ஒவ்வொரு மறுப்பும், ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு காரணத்தோட தான் நடந்திருக்குதுங்க. குறிப்பா நீங்க நம்பிய ஒருவரிடமிருந்து எதிர்பாராத பதில் கிடைத்திருக்கலாமுங்க. அல்லது முழு மனதுடன் முயற்சி செய்த ஒரு விஷயம் கடைசி நேரத்துல கை நழுவி போயிருக்கலாமுங்க. அந்த நேரத்துல நீங்க அமைதியா வெளியே காட்டலைங்க. ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளவுதான் என் வாழ்க்கையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கிற வாய்ப்பு அதிகமா இருந்ததுங்க. இந்த சோதனையில நீங்க தோற்று விடவில்லைங்க. வெளியில சிரித்தாலோ உள்ளுக்குள்ள நீங்க தொடர்ந்து யோசிச்சு கொண்டேதான் இருந்தீங்க. நான் என்ன மாற்றம் செய்யணும், எங்க தவறு நடக்குதுன்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுட்டீங்க. இதுதான் மிகப்பெரிய பலம். ஏனென்றா மற்ற ராசிகள் பிறரை குறை சொல்வார்கள்ங்க. ஆனா சிம்ம ராசிக்காரர்கள் தங்களை சீரமைத்து கொள்ள முயற்சி செய்வாங்க. இப்போது அந்த சீரமைப்பின் பலன் வெளியில தெரிய ஆரம்பிக்குதுங்க. சிலருக்கு இது திடீரென்று வரும் ஒரு தகவலா இருக்கலாமுங்க. சிலருக்கு நீண்ட நாட்களா அமைதியா இருந்த ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்வதா இருக்கலாமுங்க. இன்னும் சிலருக்கு இதை நான் செய்யலாமா அப்படிங்கிற மனதுக்குள்ள ஒரு எண்ணம் திடீர்னு உறுதியா மாறலாமுங்க. இந்த உறுதி தான் முக்கியம். ஏனென்றா இதற்கு முன்பு நீங்க தயங்கிய இடங்கள்ல இப்போது தயக்கம் இருக்காதுங்க. உங்களோட பேச்சுல ஒரு தெளிவு வருமுங்க. உங்களோட முடிவுகள்ல ஒரு வலிமை தெரியுமுங்க. அதை பார்த்து சிலர் உங்களிடம் மாறாக நடக்க ஆரம்பிப்பார்கள். இதுவரை உங்களை மதிக்காமல் இருந்தவர்கள் கூட உங்களோட நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள முயற்சி செய்வாங்க. உங்களோட வாழ்க்கையில நடக்கிற இந்த மாற்றம் சத்தம் போட்டு வராதுங்க. மெதுவா ஆனா ஆழமா உங்க வாழ்க்கையின் அடித்தளத்தையே மாற்றுங்க. இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு முடிவு நாளை உங்களை பற்றி மற்றவர்கள் பேசும் விதத்தையே மாற்றும் சக்தி கொண்டதா இருக்குமுங்க. நீங்க இதுவரை நினைச்சதை விட உங்களோட மதிப்பு அதிகமுங்க. அதை உணர வைக்கத்தான் இந்த காலகட்டம் உங்களை அந்தந்த அனுபவங்கள் வழியா கொண்டு வந்திருக்குதுங்க. இப்பொழுது உங்கள் மனநிலையில் ஒரு வித்தியாசமான மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்திருப்பீங்க. முன்பெல்லாம் ஒரு விஷயம் நடக்கவில்லை அப்படின்னா உடனே பதற்றம், கோபம் அல்லது சோர்வு வந்திருக்குமுங்க. ஆனா சமீப காலமா சரி நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைதி உங்களுக்குள்ள உருவாகி இருக்குதுங்க. இந்த அமைதி தோல்வியின் அடையாளம் இல்லைங்க. இது உச்சநிலைக்கு முன்னால் வர்ற அமைதிங்க. பலர் நினைப்பது போல சிம்மராசிக்காரர்கள் எப்போதும் வெளிப்படையாகவே இருப்பார்கள்னு இல்லைங்க. உண்மையில அவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய முடிவுகளை அமைதியா தான் எடுப்பாங்கங்க. இப்போது நீங்கள் வெளியில் அதிகம் பேசாமல் உள்ளுக்குள்ள திட்டமிட ஆரம்பித்திருக்கிறீர்கள். உங்களோட இலக்குகள் பற்றி எல்லோரிடமும் சொல்லாமல் மனசுக்குள்ள ஒரு தெளிவை உருவாக்கி கொண்டிருக்கீங்க. இதுவே ஒரு பெரிய மாற்றத்தோட அடையாளம்ங்க. ஏன்னா இதுவரை நீங்க செய்த ஒரு தவறு என்னன்னா உங்க கனவுகளை சீக்கிரமே மற்றவர்களிடம் பகிர்ந்தது தாங்க. அது பொறாமை, தடைகள், தேவையற்ற ஆலோசனைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்துச்சுங்க. இப்போது அந்த பழக்கம் தானாகவே மாறி வருதுங்க. நீங்க யாரிடமும் நிரூபிக்க வேண்டுங்கிற என்ற எண்ணம் குறைந்து
உங்களுக்காக வாழ வேண்டும்ங்கிற எண்ணம் அதிகரிக்குதுங்க. இந்த மாற்றத்தை சுற்றி இருப்பவர்கள் உடனே கவனிக்க மாட்டாங்க. ஆனா உங்களை நெருக்கமா அறிந்த ஒருவர் மட்டும் நீ சமீபத்துல ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்லலாம்ங்க. அது நல்ல ஒரு மாற்றம்ங்க. ஏனென்றா இப்பொழுது நீங்கள் பிறர் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அல்ல, உங்க உண்மையான திறமைக்கு ஏற்ப நகர ஆரம்பிச்சிருக்கீங்க. சிலர் உங்களிடமிருந்து தூரம் போகலாமுங்க. சில உறவுகள் உங்களிடமிருந்து தள்ளி போகலாமுங்க. அதை பற்றி நீங்க அதிகமா வருத்தப்பட மாட்டீர்கள். ஏனென்றால் உங்கள் உள்ளுணர்வு இப்போது மிக ரொம்ப தெளிவா வேலை செய்யுதுங்க. யார் உங்களுடன் இருக்க வேண்டும், யார் உங்க வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கூட பேசாமல் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த புரிதல் தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகுமுங்க. இது ரொம்பவும் முக்கியமான விஷயமுங்க. நீங்க இதுவரை வெளியில் தேடிய அங்கீகாரம், பாராட்டு, மதிப்பு எல்லாமே உண்மையில உங்களுக்குள்ளதான் இருந்ததுங்க. அதை இப்போது நீங்க மெதுவா கண்டுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். இந்த கண்டுபிடிப்பு நடந்த பிறகு உங்க வாழ்க்கை பழையபடி இருக்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு முறை தன்னை உணர்ந்த சிம்மம் மீண்டும் தன்னை குறைத்து வாழாதுங்க. இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில சில விசித்திரமான இணைப்புகள் உருவாக ஆரம்பிச்சிருக்குமுங்க. இதுவரை பேசாத ஒருவர் திடீரென்று உங்களை தொடர்பு கொள்ளலாமுங்க. அல்லது ஒரு பழைய தொடர்பு புதிய அர்த்தத்துடன் மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள வரலாமுங்க. இதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படலாமுங்க. ஆனா இதெல்லாம் சீரற்ற விஷயங்கள் அல்லங்க. காலம் உங்களை சரியான இடத்துல சரியான நபர்களுடன் இணைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. நீங்க கடந்த காலத்துல செய்த ஒரு நல்ல செயல் அல்லது மனதில் வைத்து கொண்ட ஒரு உதவி இப்பொழுது பலன் கொடுக்க ஆரம்பிக்குங்க. சிம்ம ராசிக்காரர்கள் பல நேரங்கள்ல தங்களுக்கான நன்மையை நினைக்காம பிறருக்காக உழைப்பவர்கள்ங்க. அதனால அந்த பலன் கொஞ்சம் தாமதமா வருங்க. ஆனா வரும்போது முழுமையா கிடைக்குமுங்க. இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதாங்க. இந்த நேரத்துல உங்களிடம் வரும் வாய்ப்புகள் அனைத்தும் பெரியதா தோன்றாதுங்க. சில வாய்ப்புகள் மிக சிறியதாக இதனால என்ன ஆக போகுதுன்னு தோன்றுங்க. ஆனா அந்த சிறிய வாய்ப்புக்குள்ளதான் ஒரு பெரிய கதவு மறைந்திருக்குமுங்க. நீங்க இதுவரை தவிர்த்து வந்த ஒரு விஷயம் அல்லது இது எனக்கு செட் ஆகாதுன்னு நினைத்த ஒன்று இப்பொழுது உங்களுக்கு சரியாக பொருந்தலாமுங்க. உங்க பார்வை மாறி இருக்கிறதுங்க. அதுவே இதற்கான காரணம்ங்க. முன்பெல்லாம் நீங்க தோல்வியை பயந்தீர்கள். இப்போது அனுபவத்தை மதிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த மனநிலை தான் உங்க வளர்ச்சிக்கு அடித்தளமுங்க. சில சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்துல குடும்பம் தொடர்பான ஒரு விஷயம் மனதுக்கு நிம்மதி தருமுங்க. நீண்ட நாட்களா உள்ளுக்குள்ள வைத்திருந்த ஒரு சுமை, பேசப்படாமல் இருந்த ஒரு உண்மை இப்போது வெளியில வரலாமுங்க. அதனால உடனடி பதற்றம் வந்தாலும் முடிவுல அது ஒரு தெளிவையும் அமைதியும் தருமுங்க. நீங்க எப்போதும் எல்லாவற்றையும் தனியா சுமக்க வேண்டுங்கிற நினைப்பதை கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உதவி கேட்பது பலவீனம் இல்லை அப்படிங்கிறத இப்ப புரிஞ்சு கொண்டிருப்பீங்க. இந்த புரிதல் தான் உங்களை இன்னும் வலிமையானவரா மாற்றுமுங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களை மெதுவா ஆனா உறுதியா ஒரு புதிய நிலைக்கு கொண்டு சென்றிருக்குமுங்க. நீங்க இன்னும் முழுமையா உணரவில்லை என்றாலும் உங்களோட வாழ்க்கை பழைய பாதையில இல்லை என்பது மட்டும் நிச்சயம்ங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களை மெதுவா ஆனா உறுதியா ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லுங்க. உங்க வாழ்க்கையில பழைய பாதையில இல்லைங்கிறது மட்டும் நிச்சயம்ங்க. இன்னும் சிலருக்கு நீண்ட நாட்களா மனதை அழுத்திய ஒரு பழக்கத்தை விட்டுவிடும் மன வலிமையா இருக்கலாமுங்க. இந்த மாற்றங்களை நீங்க யாரிடமும் விளம்பரப்படுத்த மாட்டீங்க.
அமைதியா ஆனா உறுதியா உங்க பாதைய மாத்திட்டே இருப்பீங்க. இத கவனிக்கும் சிலர் உங்கள பார்த்து குழப்பமடைவார்கள்ங்க. இவன், இவள் இப்படி மாறுவாங்கன்னு நினைக்கவே இல்ல அப்படின்னு அவர்கள் மனதுக்குள்ள நினைப்பாங்க. அதுதான் சரியான பாதை என்பதற்கான அடையாளம்ங்க. ஏனென்றால் நீங்க மற்றவர்களோட எதிர்பார்ப்புக்காக உருவாக்கப்பட்டவர் அல்லங்க. உங்க வாழ்க்கை, உங்கள் விதிகள் என்பத கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பித்திருக்கீங்க. இந்த நேரத்துல உங்க மனதுல ஒரு புதிய தன்னம்பிக்கை உருவாகுங்க. அது அகந்தை அல்லங்க. அது அனுபவத்திலிருந்து வந்த நம்பிக்கைங்க. நீங்க ஏற்கனவே கடந்து வந்த கஷ்டங்களை நினைத்து பார்த்தால், இதையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற உறுதி உங்களுக்குள்ள வேரூன்றுமுங்க. இந்த உறுதிய யாராலும் எளிதா குலைக்க முடியாதுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, நீங்க இப்பொழுது செய்யும் இந்த அமைதியான மாற்றங்கள் தான் எதிர்காலத்துல பிறர் வியக்கும் அளவிற்கு உங்க வாழ்க்கைய வேறு திசைக்கு கொண்டு போகுங்க. உங்க பயத்தை நீங்க விட்டுவிட்ட அந்த நிமிடத்திலிருந்து உங்க உண்மையான பயணம் ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த காலகட்டத்துல நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த உணர ஆரம்பிப்பீங்க. அதுதான் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மைங்க. இதுவரைக்கும் நீங்க செய்த பல விஷயங்கள்ல அவங்களுக்கு என்ன தோணும், இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களை கட்டுப்படுத்தி வச்சிருந்ததுங்க. அந்த கட்டுப்பாடு இப்பொழுது மெதுவா தளர ஆரம்பிக்குதுங்க. நீங்க உங்களுக்குள் ஒரு கோடு இழுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எது என் பொறுப்பு, எது பிறர் பொறுப்பு அப்படிங்கிறத தெளிவா பிரிக்கிறீங்க. இது உங்களை கடினமான மனிதரா மாற்றவில்லைங்க, முதிர்ச்சியான மனிதரா மாற்றுதுங்க. சிலர் உங்களை இந்த மாற்றத்தை தவறா புரிந்து கொள்ளலாமுங்க. முன்னாடி இப்படி இல்லையேன்னு கூட சொல்லலாமுங்க. ஆனா அதை கேட்டு நீங்க உங்களை மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. ஏன்னா நீங்களே உங்களை புரிஞ்சு கொண்டிருப்பீங்க. இந்த காலகட்டத்துல உங்க வார்த்தைகளுக்கு ஒரு எடை வருமுங்க. நீங்க சும்மா பேச மாட்டீங்க. பேசினா அது அர்த்தம் கொண்டதா இருக்குமுங்க. அதனால சிலர் உங்களிடம் அதிக கவனமா நடக்க ஆரம்பிப்பாங்க. இது பயத்தால் அல்லங்க, மரியாதையால. நீங்க இதுவரை எவ்வளவு பொறுமையா எல்லாவற்றையும் தாங்கி வந்தீர்கள் என்பதை அவர்கள் இப்போதுதான் புரிந்து கொள்வார்கள்ங்க. சில சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்துல தனிமை பிடிக்க ஆரம்பிக்கலாமுங்க. அது மனசோர்வால வந்த தனிமை இல்லைங்க. அது உங்களை நீங்களே கேட்க, புரிந்து கொள்ள உதவும் அமைதியான தனிமைங்க. அந்த தனிமையில தான் நீங்க உங்க வாழ்க்கையை பற்றிய சில உண்மையான முடிவுகளை எடுப்பீங்க. இது எனக்கு தேவையா, இதுக்காக நான் என்னை இழக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு நேர்மையான பதில்கள் கிடைக்குமுங்க. இந்த பதில்கள் சில உறவுகளை விளக்கலாமுங்க, சில பாதைகளை முடிக்கலாமுங்க. ஆனா அதனால நீங்க உடைய மாட்டீங்க. மாறாக உங்களுக்குள்ள ஒரு சுமை குறைந்த மாதிரி உணர்வீங்க. நீங்க இப்போது கற்றுக்கொண்டிருக்கும் இந்த எல்லை வைத்துக்கொள்ளும் பழக்கம், அது உங்க வாழ்க்கைய சீராகவும் வலிமையாகவும் மாற்றப்போகுதுங்க. உங்களை மதிக்க தொடங்கிய நாள்ல இருந்து தான் உலகமும் உங்களை வேறொரு கண் கொண்டு பார்க்க ஆரம்பிக்குமுங்க. இப்போது உங்க வாழ்க்கையில நடக்கும் விஷயங்களை நீங்க முந்தியதை போல உடனே பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. ஏதாவது நல்லது நடந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதை முதலில் உள்ளுக்குள்ளதான் வைத்து சமாளிக்க ஆரம்பிப்பீங்க. இது உங்களை மூடப்பட்ட மனிதரா மாற்றவில்லைங்க, உங்களை பாதுகாக்கிற ஒரு கவசமா மாறி இருக்குதுங்க. ஏனென்றால் எல்லோருக்கும் உங்கள் உள்ளுணர்வையும் உங்கள் பயணத்தையும் புரிந்து கொள்ளும் மனநிலை இருக்காதுங்கிறத நீங்க அனுபவம் மூலம் கற்றுக்கொண்டிருப்பீங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு நிதானத்தை கொடுத்துருக்குதுங்க. முன்பெல்லாம் உடனே எதிர்வினை காட்டிய இடங்கள்ல இப்போது நீங்க ஒரு நிமிடம் நின்று யோசிக்கிறீங்க. அந்த ஒரு நிமிடம்தான் பல தவறுகளை தவிர்க்க உதவுதுங்க.
குறிப்பா உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவுகளால ஏற்பட்ட பாதிப்புகளை நினைச்சு பார்த்தா, இப்போது நீங்க எவ்வளவு வளர்ந்திருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு உணரலாமுங்க. இந்த வளர்ச்சி வெளியில பெரியதா தெரியாதுங்க. ஆனா, உள்ளுக்குள்ள அது ஒரு மலையப் போல உறுதியா உருவாகி இருக்குமுங்க. சிலர் உங்கள பார்த்து அமைதியா இருக்கிறீங்கன்னு கூட சொல்லலாமுங்க. ஆனா, அந்த அமைதிக்குள்ள ஒரு தெளிவு இருக்குதுங்க. நீங்க இனி யாரையும் மிஞ்ச வேண்டும், யாரையாவது நிரூபிக்க வேண்டும்ங்கிற ஓட்டத்துல இல்லைங்க. உங்கள் பயணம் உங்கள் வேகத்துல தான் செல்ல வேண்டும்ங்கிறத நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உங்களுக்கு மன அமைதிய கொடுக்குதுங்க. இந்த காலகட்டத்துல நீங்க சில விஷயங்கள விட்டுவிடும் துணிச்சலையும் பெறுவீங்க. அது பழைய பழக்கமா இருக்கலாமுங்க. அல்லது உங்களோட மதிப்ப குறைத்த ஒரு உறவா இருக்கலாமுங்க. அல்லது உங்கள தொடர்ந்து சோர்வடைய வைத்த ஒரு எண்ணமா கூட இருக்கலாமுங்க. விட்டு விடுவது எளிதல்லங்க. ஆனா, அத செய்த பிறகு வரும் இலகுத்தன்மை விலை மதிப்பற்றதுங்க. அந்த இலகுத்தன்மையோட தான் நீங்க அடுத்த நாட்கள சந்திக்க போறீங்க. உங்கள் தோள்களில் இருந்த தேவையற்ற பாரம் இறங்கிய பிறகு நீங்க எவ்வளவு தூரம் நடக்க முடியுங்கிறத நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கை ஒரு மெதுவான ஆனா ஆழமான மாற்றம் நிலைபெற ஆரம்பிக்குமுங்க. முன்பெல்லாம் உங்கள அவசரப்படுத்திய விஷயங்கள இப்போது அதே அளவு பாதிக்காதுங்க. ஏனென்றால் நீங்க எல்லாவற்றுக்கும் உடனடி பதில் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறத உணர்ந்திருக்கீங்க. இந்த உணர்வு தான் உங்கள மனிதளவுல மிகவும் வலிமையானவரா மாற்றுகிறதுங்க. நீங்க இப்போது உங்க நேரத்த மிகவும் மதிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. யாருக்காகவும், எதற்காகவும் உங்கள் சக்திய வீணடிக்க விரும்பலைங்க. அதனால தான் தேவையற்ற விவாதங்கள், பயனில்லாத சந்திப்புகள், மனத களைப்பாக்குங்கிற உரையாடல்கள் எல்லாவற்றிலிருந்தும் நீங்க மெதுவா விலகிறீங்க. இத சிலர் தவறா புரிந்து கொள்ளலாமுங்க. ஆனா, உங்களுக்கு அது முக்கியம் இல்லைங்க. ஏனென்றால் உங்களுக்குள்ள இருக்கிற அமைதி தான் இப்போது உங்கள் பெரிய சொத்துங்க. இந்த அமைதியோடு சேர்ந்து உங்கள் உள்ளுணர்வு இன்னும் தெளிவா வேலை செய்ய ஆரம்பிக்குமுங்க. யாரிடம் பேச வேண்டும், எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதுல உங்களுக்கு விளக்கம் கிடைக்குமுங்க. முன்பெல்லாம் நீங்க பிறர் சொல்வதை கேட்டு குழம்பிய இடங்கள்ல இப்போது உங்களுக்குள்ள வரும் ஒரு சின்ன சத்தமே போதுமானதா இருக்குமுங்க. இந்த சத்தம் உங்கள தவறான பாதையில போக விடாதுங்க. சில சிம்மராசிக்காரர்கள் இந்த நேரத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு புதிய தெளிவை அடைவார்களுங்க. உறவுகள்ல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, எதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுல உறுதி வருமுங்க. அதனால சில உறவுகள் இன்னும் வலிமை அடையுமுங்க. சில உறவுகள் இயல்பாகவே பின்னால் செல்லுமுங்க. அதை நீங்க கட்டாயமா தடுத்து நிறுத்த மாட்டீங்க. ஏனென்றா இயல்பாக நடப்பதே உங்களுக்கு இப்போது சரியாக தோணுமுங்க. நீங்க இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த அமைதியான வாழ்க்கை முறை தான் எதிர்காலத்துல வரும் பெரிய மாற்றங்களை தாங்கும் அடித்தளமா இருக்குமுங்க. வெளியில எவ்வளவு மாற்றம் வந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு நிலைத்தன்மை இருக்குமுங்க. அந்த நிலைத்தன்மை தான் உங்களை எந்த சூழ்நிலையிலும் குலையாதவரா வைத்திருக்குமுங்க. இந்த நேரத்துல உங்க வாழ்க்கைய பற்றி நீங்க வேறொரு கோணத்துல யோசிக்க ஆரம்பிப்பீங்க. முன்பெல்லாம் எப்படி எல்லோரையும் சேர்த்து கொண்டு போகலாம்ங்கிற எண்ணம் அதிகமாய் இருந்ததுங்க. இப்போது அந்த இடத்துல எது என் உண்மையான பாதை அப்படிங்கிற கேள்வி மேலோங்குங்க. இந்த கேள்வி சுயநலத்துல இருந்து வந்ததல்லங்க, சுயமரியாதையில இருந்து வந்ததுங்க. நீங்க இனி உங்க வாழ்க்கைய பிறர் வசதிக்கேற்ப சுருக்கி வைத்துக்கொள்ள விரும்பலைங்க. உங்க கனவுகள், உங்களோட உழைப்பு, உங்கள் நேரம் இவையெல்லாம் மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள உருவாகி இருக்குதுங்க. இந்த தெளிவு தான் உங்க நடத்தை, பேச்சு முடிவுகள் அனைத்திலும் பிரதிபலிக்குதுங்க. நீங்க எதையாவது மறுத்தாலும் அது கோபத்தால் அல்ல, உறுதியால் இருக்குமுங்க. அதனால சிலர் முதல்ல உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் குழம்பலாமுங்க.
ஆனா காலம் செல்ல செல்ல அவர்கள் உங்கள் நிலைப்பாட்டின் வலிமையை உணர்வார்களுங்க. இந்த கட்டத்துல ஒரு பெரிய பொறுப்புணர்வு உங்களுக்கு உருவாகுமுங்க. அது குடும்பம், வேலை அல்லது உங்களின் தனிப்பட்ட இலக்கு தொடர்பானதா இருக்கலாமுங்க. இந்த பொறுப்பு உங்கள அழுத்தாதுங்க. மாறாக உங்கள இன்னும் நிதானமாகவும் திட்டமிட்டு செயல்பட வைக்குங்க. நீங்க இனி விஷயங்கள அலைமனதுடன் செய்ய மாட்டீங்க. எடுத்துக்கொண்டா முழுமையா இல்ல என்றால் விலகுவது. இந்த அணுகுமுறை தான் இப்போது உங்களிடம் உருவாகி வருதுங்க. இந்த அணுகுமுறை சில வாய்ப்புகள தள்ளி வைக்கலாமுங்க. ஆனா அதே நேரத்துல சரியான வாய்ப்புகள உங்க வாழ்க்கைக்குள்ள இழுத்து வருமுங்க. ஏன்னா நீங்க இப்போது எதுவும் போதும் என்ற நிலையில இல்லைங்க. இதுதான் எனக்கு சரி அப்படிங்கிற நிலைக்கு உயர்ந்திருக்கீங்க. இந்த உயர்வு வெளியில சத்தமா தெரியாதுங்க. ஆனா உங்க வாழ்க்கையின் அடித்தளத்துல அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்குமுங்க. நீங்க இப்போது எடுத்துக்கொள்ளும் இந்த உறுதியான நிலைப்பாடு தான் வருங்காலத்துல உங்கள பற்றி நீங்க பெருமைப்பட காரணமா மாறுமுங்க. இப்போது உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்த தெளிவா உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. அது என்னன்னா, எல்லா பதில்களும் உடனே கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதாங்க. முன்பெல்லாம் ஒரு சந்தேகம் வந்தா, ஒரு குழப்பம் ஏற்பட்டா, உடனே அதற்கு தீர்வு வேணுங்கிற மனம் அவசரப்பட்டிருக்குமுங்க. ஆனா இப்போது நீங்க அந்த அவசரத்த விட்டுட்டு, விஷயங்கள் தங்களுக்கான நேரத்துல வெளிப்படுங்கிற நம்பிக்கைய வளர்த்து கொண்டிருக்கீங்க. இந்த நம்பிக்கை கண்ணை மூடிக்கொண்டிருப்பதல்லங்க, வாழ்க்கைய நிதானமா பார்ப்பதுங்க. நீங்க ஏற்கனவே பல தடைகள கடந்து வந்திருக்கிறீங்க என்பதே இதற்கான ஆதாரமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.